ஓவியா மாதிரி விளையாடுறேன்னு ஆயா மாதிரி விளையாடும் சரோஜா. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பிக் பாஸ் 8 சீசன் தொடங்கி கிட்டத்தட்ட 75 நாட்களை தாண்டிவிட்டது. அந்த வகையில் தற்போது உள்ளிருக்கும் போட்டியாளர்கள் யார் என்றால் ஜாக்லின், முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, அருண், விஷால், சௌந்தர்யா, ஜெப்ரி, பவித்ரா, அன்சிதா, ராணவ், ரயான் என மொத்தம் 12 போட்டியாளர்கள் இருக்கிறார்கள். இதில் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்து இப்பொழுது வரை எந்த ஒரு விளையாட்டிலும் முழுமையாக பங்கு பெறாமல் தனக்கு என்ன தோணுதோ அதைதான் நான் செய்வேன் என்று கொஞ்சம் அடாவடித்தனமாக இருப்பது சௌந்தர்யாதான். மனசுல என்னமோ ஓவியா மாதிரி விளையாடுறேன்னு நெனப்புல பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்து கொண்டு கியூடாக பண்றேன்னு பேர்ல ஏதோ இஷ்டத்துக்கு பண்ணி வருகிறார். ஆனால் ஓட்டு மட்டும் அதிகமாக கிடைத்து வருகிறது. இதற்கு பின்னணியில் இருப்பது PR டீம் என்று சொல்லியிருந்தாலும் இதுவே சௌந்தர்யாவை 2வது இடத்திற்கு கூட்டிட்டு வந்து விடுமோ என்ற சந்தேகமும் தற்போது அதிகரித்து வருகிறது. அதற்கு ஏற்ற மாதிரி இந்த வாரம் சௌந்தர்யா நாமினேஷனுக்கு வராமல் எஸ்கேப் ஆகிவிட்டார். இதை கேள்விப்பட்டதும் சௌந்தர்யா சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டார். இதை பார்த்து கடுப்பான முத்துக்குமரன் ஓவராக ஆடாமல் கொஞ்சம் இருங்கள் என்று அடக்கி வைக்கிறார். ஆனாலும் விளையாட்டும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை என்று சொல்வதற்கு ஏற்ப சௌந்தர்யாவின் நடவடிக்கைகள் அனைத்தும் பார்ப்பதற்கு கடுப்பாகத்தான் இருக்கிறது. அத்துடன் சௌந்தர்யாவுக்கு பிடிக்காத சில நபர்கள் யார் என்றால் ராணவ் மற்றும் மஞ்சரி. இந்த லிஸ்டில் தற்போது ஜாக்லினும் சேர்ந்து விட்டார் போல. ஏனென்றால் கோவா கேங்கை விஜய் சேதுபதி வறுத்தெடுத்த நிலையில் அந்த டீம் தற்போது தனித்தனியாக பிரிந்துவிட்டது. அப்போதிலிருந்து ஜாக்குலினை மட்டும் தட்டி பேசுவதும் மற்ற போட்டியாளர்களிடம் புரணி பேசுவதுமாகத்தான் சௌந்தர்யா செய்து வருகிறார். அந்த வகையில் ஜாக்குலினை சௌந்தர்யாவுக்கு பிடிக்கவில்லை. ஆனாலும் தற்போது வரை பல போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வரும் ஜாக்குலினை விட சௌந்தர்யாவுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் ஓட்டுகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தர்ஷிகாவுக்கு கொடுத்த பாயாசத்தைப் போல அன்சிதாவுக்கு ரெடி பண்ணின விஷால். இதுல வாத்தியார் தப்பிச்சிட்டாரு. பிக் பாஸ் 8 சீசன் இப்பொழுதுதான் ஆரம்பித்தது போல் இருந்தது. அதற்குள் 12 வாரங்களை கடந்துவிட்டது. இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டுமே இருப்பதால் போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய திறமையை நிலைநிறுத்திக் காட்ட வேண்டும் என்பதற்காக மும்மரமாக விளையாடி வருகிறார்கள். இந்த வாரத்துக்கு நாமினேஷன் ஆன போட்டியாளர்கள் யார் என்றால் ஜாக்லின், விஷால், அன்சிதா, மஞ்சரி, ராணவ், பவித்ரா மற்றும் ஜெப்ரி. இதில் ஜாக்லின் மட்டும் தொடர்ந்து 12 வாரங்களாக நாமினேஷன் ஆகிக்கொண்டே வருகிறார். ஆனால் என்னதான் உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் ஒவ்வொரு வாரத்திலும் ஜாக்லினை நாமினேட் செய்திருந்தாலும் வெளியே இருக்கும் மக்கள் நாங்கள் இருக்கும் எங்களுடைய ஆதரவு ஜாக்லினுக்கு தான் என்று தொடர்ந்து வாக்களித்து வருகிறார்கள். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுவரை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடந்ததே இல்லை. அந்த அளவிற்கு உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் ஜாக்குலினை வச்சு செய்கிறார்கள். அடுத்ததாக விஷால் ஒரு பதனி என்று சொல்வதற்கு ஏற்ப தர்ஷிகா உடன் ஒட்டி உறவாடி கும்மி அடித்ததால் தர்ஷிகா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அடுத்து தர்ஷிகா போன நிலையில் அன்சிதா உடன் பாசப்பிணைப்பாக இருந்ததால் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மொத்த போட்டியாளர்களும் விஜய் சேதுபதி முன்னாடி வச்சு செய்துவிட்டார்கள். அந்த வகையில் தர்ஷிகாவுக்கு ஒரு பாயசத்தை போட்டது போல் இந்த வாரம் அன்சிதாவிற்கு பாயாசத்தை ரெடி பண்ணி விஷால் கொடுத்து விடுவார். அந்த வகையில் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறப் போவது அன்சிதாதான். இதுல விஷால் உடன் ஒட்டி உறவாடிக்கொண்டு பக்கத்திலேயே இருந்து வரும் இன்னொரு நண்பர் யார் என்றால் அருண். ஆனால் அவர் தப்பித்து வருவதற்கு முக்கிய காரணம் அவர்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை கரைத்து குடித்து வந்த மிகப்பெரிய வாத்தியார். அதனால் அந்த அளவிற்கு அருணை கூடிய சீக்கிரத்தில் அசைத்துப் பார்த்திட முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவருடைய விளையாட்டு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும்.